Peppers Entertainment Television. Turn on the heat. Malam Kaka. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பது மட்டுமில்லாமல் வாரந்தோறும் ஒவ்வொரு தலைப்பினை எடுத்து நம்ம ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவம் மூலமாக ஹோமியோபதியில எப்படி தீர்வுகள் இருக்கு, சிகிச்சைகள் என்னென்ன முறையில இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையின் டாக்டர் வெங்கடேஷன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு டாபிக் நீங்க சொன்ன மாதிரி டயபெட்டிக் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா டாக்டர், டயபெட்டிக் பத்திய விழிப்புணர்வு ஆஸ் அ டாக்டரா நீங்க இன்னும் இருக்குன்னு சொல்றீங்களா இல்லன்னு சொல்றீங்களா சார்? விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லைன்னு தான் சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மக்கள் தொகையில் 2வது இடத்துல இருக்குங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, டயபெட்டிஸ் மெல்டஸ்லையும் அதனால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வந்து இந்தியா வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. அதில் தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 6 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 6 கோடி மக்கள்ல 1 கோடியே 30 லட்சம் பேர் வந்து டயபெட்டிஸ் மெல்டஸ் சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் சொல்றீங்க? நம்ம தமிழ்நாடு முதல் இடத்துல எடுத்திருக்க சர்வேல தமிழ்நாடு முதல் இடத்துலையும் இந்தியா வந்து 2ஆம் இடத்துலையும் இருக்கு. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் மக்கள் வந்து சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறத சர்வே சொல்லுது. அப்படின்னா விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால தான் இப்படின்னு இருக்கு. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராட்ல ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ செக் பண்ணிக்கிறாங்க. அட்லீஸ்ட் 6 months once இல்ல 3 months once செக் பண்ணிக்கிறாங்க. அருமையான தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் பார்த்தலாம். டாக்டர் வணக்கம். நலம் காக்க பேர் சொல்லுங்க. ஹலோ. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, தொடர்பு தெளிவா இல்ல, தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. நீங்க சொன்னீங்க அயல் நாடுகள்ல விழிப்புணர்வோட இருக்காங்கன்னு. இதுல வந்து உணவுல விழிப்புணர்வோட இருக்காங்களா, தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இன்சுலின், இந்த கணையம், இந்த சர்க்கரை நோய் இதுல விழிப்புணர்வா இருக்காங்களா? தன்னுடைய உடல்லையுமே விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நார்மலா ஒரு மனிதன் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல எப்படி இருக்கணும், எந்த மாதிரி உணவுகளை எடுக்கணும், எப்படிப்பட்ட உடற்பயிற்சிகள்லாம் செய்யணும், எப்படிப்பட்ட உடற்பயிற்சியே செய்யறது கிடையாது. அப்படிப்பட்டது உணவு முறையும் இல்லை. அது ஒருவேளை சுகர் வந்துட்டாலும் சர்க்கரை வியாதி வந்துட்டாலும் அதை நம்ம எப்படிலாம் பாதுகாக்கணும், என்ன மாதிரி உணவெல்லாம் சாப்பிடணும், தொடர்ந்து உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இருக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் அந்த யாருமே பார்க்கறது கிடையாது. நிறைய நேரங்களில் சொல்றாங்க எனக்கெல்லாம் வராது. ஒரு 30-35 வயது இளைஞரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் சர்க்கரை வியாதி இப்போதைக்கு வராது. சில அறிகுறிகள் தெரிஞ்சாலும் கூட அவங்க போய் செக் பண்ணுறதுக்கு எந்த பரிசோதனையும் செஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா வராதுன்னு என்ன கேட்ட ஒரு பயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை 30 வயது இருக்கிறவங்க 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது என்னன்னா குணப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் இது வியாதி கிடையாது. இட் இஸ் நாட் ஏ டிசீஸ். டிசீஸுங்கிறது வந்து ஏதாவது கிருமிகள் மூலமாக, தொற்று கிருமிகள் மூலமாக வரக்கூடிய வியாதி. தட் கேன் பி கியூர்ட். அதை வந்து குணப்படுத்திடலாம். ஆனால் அது சர்க்கரை வியாதியை நம்ம பார்த்தீங்கன்னா அதை குணப்படுத்த முடியாது, ஆனால் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் சர்க்கரை வியாதி. ஆனால் அப்போ தொடர்ந்து நம்முடைய ஆயுள் முழுக்க மருந்துகளை சாப்பிட வேண்டி வந்துடுமே, இதை கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி 30 வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க. வணக்கம் மேடம். டாக்டர்கிட்ட பேசலாம்? டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் வரதராஜன். சொல்லுங்க சார். எனக்கு ஏஜ் 48. சரிங்க சார். அது வந்து என்ன இப்போ வந்து என்னுடைய ஹார்ட் ப்ராப்ளம் சம்மந்தமாக உங்ககிட்ட பேச போகிறேன் நான். கேளுங்க சார், கேளுங்க. எனக்கு வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்ததுல சின்ன இந்த பிரான்ச் வெசல்ல 60 to 70% பிளாக் இருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் சார்? 60 to 70% சைட் பிரான்ச்ல சின்ன 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 ரத்த குழாய்கள்ல சைட் பிரான்ச்சஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், சரிங்க சார். அப்புறம் வந்து பிடிஏவோ ரைட்டு கரோனரியில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். அது வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான், மற்ற பிளாஸ்டி சர்ஜரிலாம் தேவையில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன சார் புரியல சார், சொல்லுங்க சார். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். கேட்குறீங்களா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான், சர்ஜரி தேவையில்லை அப்படின்னு. ஆமாம் சார். ஏன்னா உங்களுக்கு மெயின் வெசல்ஸில் வந்து குறிப்பாக ரத்த குழாய்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது பிரான்ச் வெசல் ரத்த குழாய்கள், அதில் தான் அடைப்பு 60 to 70% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மெயின் வெசல்ஸ் ரத்த குழாயில், மெயின் ரத்த குழாயில், பிரதான ரத்த குழாயில்
அடைப்பு உங்களுக்கு 70% மேலே 80%, 85% சொன்னால் தான் நீங்கள் நிச்சயம் சர்ஜரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது சார். நீங்கள் சொல்ல சின்ன சின்ன பிரான்ச் வெசல்ஸ் தான். இது வந்து சர்ஜரி தேவைப்படாது. நீங்கள் மருந்துங்க மூலமே வந்து கட்டுப்படுத்தலாம். அதை நீங்கள் கொழுப்பு சத்தான உணவுகளை குறைச்சிங்க, தொடர்ந்து நடைப்பயிற்சி உடற்பயிற்சி பார்த்துங்க. இதுக்கு சில ஹோமியோபதிக் மெடிசன் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட நீங்கள் இதுக்கான ஆங்கில மருந்துகளை ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தால் அதையும் தொடர்ந்து சாப்பிடணும் சார். நீங்கள் எந்த மருந்துகளையும் நிறுத்திடாதீங்க. ஏன்னா இருதயம்ன்றது ஒரு முக்கியமான வைட்டல் ஆர்கன். அது நீங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு சார் சொல்ற தகவல் கேட்டுக்கோங்க சார். ஐயா ஓகே, உங்க தொடர்புல இல்ல. அவர் சின்ன ரத்த குழாய் பிரான்ச் வெசல்ஸ் தான் வந்து அடைப்பு இருக்கு சொல்றாரு. இருக்கு. பிரதான ரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் கண்டிப்பாக சர்ஜரி தான் போய் ஆகணும். சிஏபிஜின்னு சொல்லுவாங்க, அந்த சர்ஜரிக்கு தான் போய் ஆகணும். கொரோனரி பைபாஸ் ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோ சர்ஜரின்னு சொல்லிட்டு அதுக்கு போக வேண்டிய ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையில்லை. ஏன்னா சின்ன சின்ன பிரான்ச்சில் தான் அடைப்பு இருக்கு. இவர் வந்து ஹோமியோலையும் இதில் சிகிச்சை இருக்குங்க. இருந்தாலும் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிற அளவு மருந்துகளையும் ஆங்கில மருந்துகளையும் உடனே நிறுத்தக்கூடாது அவர். ஏன்னா இருதயம்ங்கிறது ஒரு வைட்டல் ஆர்கன். ஏன்னா நம்ம உடல்ல வந்து எந்த உறுப்பு வேணாலும் ஓய்வு எடுத்துக்கலாம், இருதயம் ஓய்வு எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம அதில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால் வந்து 2 மருந்துகளையும் சாப்பிட்டுட்டே வரலாம். அதெல்லாம் நம்ம நாள் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அலோபதி மருந்துகளை டேப்பர் பண்ணலாம். அதனால் வர காம்ப்ளிகேஷன் நம்ம குறைக்கலாம். ஹோமியோவிலையும் மருந்து இருக்குது. ஒரு நேரில் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணும்போது முறையான ஆலோசனையும் சிகிச்சையும் நிச்சயமா முறையான ஆலோசனையும் சிகிச்சையும் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. கீழே நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு ஐயா, குறிப்பிடுத்திட்டு நீங்க அதுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை முறையை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க பெயர் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார், இங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய பெயர்? நித்யானந்தம் மேடம். ஓகே டாக்டர் பேசுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார். என் பேர் நித்யானந்தம். சரிங்க சார். ஆமாங்க நித்யானந்தம் சார், டிவி வால்யூம் குறைச்சிட்டு நீங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் இப்போ குறைச்சிருங்க. சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஹலோ கேட்குது சொல்லுங்க சார். டாக்டர் இப்போ எனக்கு வந்து சிறுநீரகத்தில் கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். அது வந்து எப்படிங்க, என்னென்ன சாப்பிட்ணும்? என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார் கல்? அது இப்போ லிஸ்ட்டில் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. 9.4ன்னு போட்டிருக்காங்க. அது ஒன்று எனக்கு சரியாக புரியல. அப்படிங்களா? ஏன்னா கல் வந்து எங்கெங்கே இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, உங்களுக்கு சிறுநீரகத்தில் கல் இருக்கலாம். 9.4 மில்லிமீட்டராக இருக்கலாம், இல்லை சென்டிமீட்டராக இருக்கலாம். ஆனால் 9.4 சென்டிமீட்டர் இருக்க வாய்ப்பு இல்லை. 9.4 மில்லிமீட்டராக தான் இருக்கும். ஒன்று சிறுநீரகத்தில் இருக்கும், அப்படின்னா யூரினரி பிளாடர், அதாவது நீர் பைன்னு சொல்லக்கூடிய யூரினரி பிளாடர்ல இருக்கலாம் அவங்க கல். இதுக்கு வந்து ஹோமியோவில் நல்ல மருந்துகள்லாம் இருக்குங்க. நிச்சயமா சரி செய்யக்கூடிய மருந்துகள்லாம் இருக்கு. நீங்க ரிப்போர்ட்ஸோட வாங்க. என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டது, என்னென்ன சாப்பிடக்கூடாது. பெரும்பாலும் வந்து ஸ்டோன் வந்து கிட்னியில் கால்சியம் ஆக்சலேட் நம்ம இது அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா கல் சிறுநீரகத்தில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சார். கால்சியம் எதெல்லாம் இருக்கு, பால் போன்ற உணவுகள், கீரை, குறிப்பாக முருங்கைக்கீரை, பால் சார்ந்த உணவுகள், இதெல்லாம் நீங்கள் கால்சியம் கண்டென்ட் உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சலேட் இருக்கு, ஆக்சலேட் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அதனால தக்காளி பண்ற உணவுகளை வந்து குறைச்சிங்க. காலிஃப்ளவர் இதெல்லாம் குறைச்சிங்க. டாக்டர் வந்து ஹலோ சொல்லுங்க கேக்குது. டாக்டர் வந்து ஒரு லிஸ்ட் விட்டுருவாங்க. வந்து தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த முள்ளங்கி பால்லாம் சாப்பிடலாமா சார்? டீ காஃபிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. வேண்டாம், பால் சம்பந்தப்பட்ட உணவை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் கால்சியம் அதிகமாக இருக்கு. கால்சியம் ஸ்டோனும் ஆக்சலேட் ஸ்டோனும் தான் உங்கள் சிறுநீரகத்தில் எப்பவுமே டெபாசிட் ஆகும். இந்த உணவுகள்லாம் தவிர்த்துருங்க. இதுக்கெல்லாம் மேலே முக்கியமானது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தண்ணி நிறைய குடிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகும், தடுக்கும் அது. ஏன்னா நிறைய ஒரு நாளைக்கு 5 லிட்டர்ஸ் பர் டே நீங்கள் குடிச்சே ஆகணும். குடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டோன் அங்கே ஃபார்ம் ஆகிறதையும் தடுக்கும். ஸ்டோன் சின்ன சின்ன கற்கள் இருந்தாலும் அது நீர் வழியாக வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு முக்கியமான இதாக வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, நன்றி. உங்களையும் நினைப்புங்க சார். அயல் நாட்டுல விழிப்புணர்வோட இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. பட் அங்கிருந்து வந்ததுதான் பீஸா, பர்கர் எல்லாம் அதை நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா அது அவங்களும் சாப்பிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த டயபெட்டிக் இல்லையே. இல்லை, இது அயல் நாட்டுனா அவங்களுடைய வாழ்க்கை சூழல், அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து பழகி போனவனுங்க. அவங்க அப்படிதான் இருக்கணும்னு பழகி போனோம். அயல்நாட்டு கலாச்சாரங்களை வந்து நாம இந்த நாட்டில் இருந்துட்டு அவங்களுடைய விஷயங்களை பின்பற்றும் பொழுது நமக்கு அது ஒத்துக்காது. ஏன்னா இது ஒரு ஃபாரின் இதுதானே. இது வந்து நமக்கு தேவை ஒத்துக்காது. நமக்குன்னு தனி கலாச்சாரங்களுக்கு, நம்மளுடைய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது, நம்ம மூதாதையர்கள் சொன்ன விஷயங்கள், இந்தியாவில் இருக்கிறவங்க எப்படி தான் வாழணும். ஃபாரின்ல அவங்களோட சீதோஷ நிலை, அவங்களோட உணவு முறைகள், உடல் வாகெல்லாம் வேறு. ஆனால் இந்தியாவில் அந்த மோகத்தில் வந்து இங்கே வந்துட்டோம்னா அது நிச்சயம் உடல் தான் பாதிக்கும். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம், பேர் சொல்லுங்க. கணேசன் என்னோட பேரு. ஓகே, கேளுங்க.
என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் ஹரிநாராயணன் சொல்லிட்டு. சரிங்க சார். அவங்களுக்கு ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி பிரெயின்ல டியூமர் வந்ததுங்க ஐயா. சரிங்க சார். அது வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டி நரம்பியல் நிபுணர் ஒருத்தர் போயிட்டு ஆப்ரேட் பண்ணி எடுத்துச்சு. சரிங்க சார். 16 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவங்களுக்கு அதே மாதிரி அந்த மூளையில கட்டி வந்திருக்கு. அது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார். அது வந்து அந்த அந்த மெஷர்மெண்ட்லாம் சொல்லலாமா சார்? இப்போ சொல்லுங்க சார், எவ்வளவு மெஷர்மெண்ட்ல இருக்குது நெல்லிக்காய் சைஸ்னா? ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்ஸ் போட்டு 2.8 ஏபி. 2.8 mm ஏபி ஏபின்னு போட்டிருக்கு. சரிங்க சார். இன்டு 3.5 டிஆர் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே ஓகே. 5.5 சிசி சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சிசி சென்டிமீட்டர்ஸ்னு போட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா. ஓகே. இப்போ எப்படி இருக்காங்க பேஷண்ட், எப்படி இருக்காங்க சார்? பேஷண்ட் நல்லா நார்மலா இருக்காரு சார். எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சின்ன விஷயம் கூட இதுவா இல்ல, எந்துவா இருக்காரு, ஆக்டிவா இருக்காரு. ஓகே சார். ஏன்னா இன்னும் சைஸ் பெருசாக ஆக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சிம்டத்தை கொடுக்கும். அட்ஜஸ்டன் செக்ஸரில் மூலையில் ப்ரெஷர் சிம்டம் கொடுக்கும்போது அவர் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். ஆனால் வந்து நீங்கள் அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க சார். நீங்கள் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க 16 இயர்ஸ்க்கு முன்னாடி. இல்லை கியூரபிளா சார்? ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் செஞ்சுருக்காங்க ஹோமியோபதியில். ஆமாம் சார். இல்லை பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா 16 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஏன்னா மறுபடியும் அதே இடத்துல மறுபடியும் அவருக்கு கட்டி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்ஜரின்றது வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடையாதுங்க. இப்போ ஒரு செவரோட விரிசலில் ஒரு செடி முளைக்குது அப்படின்னா அந்த செடியை மட்டும் வெட்டி விட்டால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த உள்ள இருக்கிற ரூட், அந்த வேரோடு அதை அழிக்கும் பொழுது மட்டும்தான் அது மறுபடியும் அந்த செடி வளராமல் இருக்கும். அதே தான் ஹோமியோபதியோட தத்துவமாக சொல்லுது. நான் ரூட் காஸ், அதாவது ரூட் காஸ் என்னமோ அதை தான் நம்ம சரி பண்ணணும். இப்போ என்னன்னா சர்ஜரி பண்ணி அதை கட்டியை மட்டும் எடுத்துட்டாங்க. அது வரத்துக்கான தன்மை அவர் உடலில் இருக்குது, கட்டி வரக்கூடிய கான்ஸ்டியூஷன் இருக்குது. அப்போ அதை தான் சரி பண்ணணும் நம்ம. அது ஹோமியோபதியில் சிகிச்சை இருக்குது சார். நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துட்டு நேரில் வாங்க சார், பார்ப்போம். ஓகே. ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்கள் கீழே வர வேண்டிய நம்பர்ஸ் இருக்குது சார். அதுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை முறை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க பேர் சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் தோட்டத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். 11 வயசு வேணாம் சார். சுகர் இருக்கு சார் 2 வயசுல இருந்து. புரியல சார். 11 வயசு ஆகுது சார். சரிங்க சார். ஆமா 11 வயசு ஆகுது. சுகர் இருக்குது பயலுக்கு. சுகர் 11 வயசுலயே இருக்குங்களா? ஆமா சார். 2 வயசுல இருந்து இன்சுலின் போட்டிருக்காரு. அதாவது இது வந்து டைப் 1 டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க சார். இது ஏன்னா சின்ன பெரும்பாலும் 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இது வரும். குறிப்பாக இந்த 10லேருந்து 13, 14 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதை டைப் 1 டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ், அதாவது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. இன்சுலின் இப்போ போட்டுட்டு நிறுத்த வேண்டாம், அது நிறுத்தவும் கூடாது. ஏன்னா அவருக்கு பேசிக்காகவே அந்த பேங்க்ரியாஸ்லேருந்து கணையத்துலேருந்து இன்சுலின் அப்படிங்கிற சுரக்காததுனால தான் இப்போ நீங்கள் இன்சுலின் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இவங்களுக்கு ஏன் ஹோமியோபதி சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி மருந்து கொடுக்கும்போது ஏன்னா சுகர் அப்படிங்கிறது இன்சுலின் அவருக்கு பேசிக்காக இல்லை. இன்சுலின் அவர் போட்டுக்கிட்டு தான் இருக்கார். இருந்தாலும் கூட அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் அவர் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கார். அந்த காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிச்சயம் ஹோமியோபதி மெடிசன் அவர் எடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் கூட்டுட்டு வாங்க சார். ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம சிகிச்சை பண்ணலாம். முறையான ஆலோசனையும் உங்களுக்கு சிகிச்சையும் கொடுப்பாங்க. ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு சார். இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்களே சார், கண்ட்ரோல் பண்ணணும்னா லைஃப் லாங் நம்ம இந்த ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கொண்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிவகைகளை நம்ம ஒரு சில நேரங்களில் தவற விட்டுட்டா இதுக்கு வந்து பக்க விளைவுகள் இருக்கா? ஆமாம், டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நிச்சயமாக பக்க விளைவுகள் நிறைய நிறைய இருக்குது. இப்போ ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டுட்டே வந்து நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் சாப்பிட்ணுமா அப்படின்னு, லைஃப் லாங் சாப்பிடக்கூடிய கண்டிஷன் சாப்பிட்டு தான் ஆகணும் ஒன்று. இன்னொன்று வந்து இடையில நம்ம வந்து தேவைப்பட்டால் வந்து நிறுத்திட்டு அதை தொடரலாம். ஓகே, இன்னொரு நேர் இருக்காங்க. வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க. ஓகே ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார் பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க. எனக்கு சுகர் இருக்குங்க சார். தேன் டச் பண்றாங்க சார். எதுங்க சார்? சுகர் இருக்குங்க சார். கொஞ்சம் வயிறு தொப்ப கணக்கா இருக்குங்க நம்மளுக்கு. என்ன வயசு சார் உங்களுக்கு? வயசு 40ங்க சார். 40 வயசு ஆகுது. எவ்வளோ வருஷமா இருக்கு சுகர் உங்களுக்கு? சுகர் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல பார்த்தேங்க சார். அதுக்கு பின்னால பூராமே கண்ட்ரோலாக தான் இருக்குது. எல்லாமே சாப்பிட்றேனுங்க சார். இப்போ ரீசெண்டாக செக் பண்ணதுல சுகர் லெவல் எவ்வளோ இருந்துச்சு சார் உங்களுக்கு? சுகர் வந்து சாப்பாட்டுக்கு முன்னால 90 தான் இருக்குங்க சார். சாப்பிட்ட பிறகு எவ்வளோ இருக்குங்க? சாப்பிட்ட பின்னால 130, 120 தானுங்க சார் இருக்குது. மாத்திரை ஏதாவது சாப்பிட்டு இருக்கீங்களா? மருந்து மாத்திரை ஏதாவது சாப்பிட்டு இருக்கீங்களா? ஒரு வருஷம் சாப்பிடாம இருந்து செக் பண்ணாலும் அதே தான் வருதுங்க சார். இப்போ நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்களா சாப்பிடலையா? மருந்து 0. அந்த எந்த மருந்து சாப்பிட்டு இருக்கணுங்க சார். ஒரு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கணுங்க சார். ஸோ சாப்பிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மருந்து மாத்திரையில தான் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கு.
ஆமாங்க சார். இல்லை 0 சம்திங், அது மேபி நீங்கள் செமி டயரின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். அது தொப்பை இருக்கிறதுனால அந்த கொழுப்பு சத்து குறை. ஆமாம் நீங்கள் வந்து ரெகுலராக வாக்கிங் போகணும் சார். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 1 ஹவராவது கண்டிப்பாக நடக்கணும். காலையோ அல்லது மாலையோ நிச்சயம் நடக்கணும். கொழுப்பு சத்தான உணவுகளை வந்து தவிர்த்துக்குங்க. அது வர முடியும். ஏன்னா உடல் பருமன் வந்து நீங்கள் வந்து ஒரு மாத்திரையிலேயே உங்களுக்கு சுகர் இவ்வளோ கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க, கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி நீங்கள் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல்லே சுகர் இருக்கும் சார். ஏன்னா உடம்போட வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுகர் வந்து கட்டுப்பாடுக்கே வராதுங்க. உடம்போட வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நடங்க நீங்கள், அதுதான் நல்லது. ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துட்டு இல்லைன்னா எடுக்காம இப்படி கண்டுக்காம விட்டுட்டா இந்த இதில் பக்க விளைவு வேற என்னென்னலாம் வரும் டாக்டர்? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம்? இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. பேர் சொல்லுங்க. பாலசுப்ரமணியம். எங்க இருந்து பேசுறீங்க? முகப்பூர் ஈஸ்ட்ல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலாக நான் வந்து இப்போ அண்ணா ஹாஸ்பிட்டலில் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன் சார். சரிங்க சார். கல் சம்பந்தப்பட்டதா பார்த்துட்டு இருக்கேன். பித்தப்பையிலையும் கிட்னிலையும் கல் இருக்கு. பித்தப்பையில் என்ன சைஸ்ல சார் இருக்கு? கால் பிளாட் பித்தப்பையில வந்து ஒரு 5 கல் இருக்கு அப்படின்ட்டு எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அதான் மல்டிபிள் ஸ்டோன் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. மல்டிபிள் ஸ்டோன் ஏதாவது சைஸ் சொல்லியிருக்காங்களா சார்? கிட்னில வந்து 4 கல் இருக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. சைஸ் என்ன சார் சொல்லியிருக்காங்க? சைஸ் வந்து 4 mm என்னமோ எழுதிருக்காங்க சார். அதில் 4 mmனா ரொம்ப சின்ன கல் தான் சார், ரொம்ப குட்டி கல் தான். நீங்க அது ஹோமியோபதியிலே நல்ல மருந்துகள் இருக்கு. அவங்க எனக்கு வந்து ஒரு காலையில மாத்திரை இந்த பொடிசா ஒரு குட்டி குட்டி 5 மாத்திரை போட சொல்லி கண்டினியூ பண்ணிச்சாங்க 6 மாசத்துக்கு. ஆமா சார், நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. ஹோமியோபதி மெடிசன் உங்களுக்கு கம்ப்ளீட்லி. நான் ஆக்சுவலா வெளியில எங்க பார்த்தாலும் பித்தக்கல்ல வந்து எடுக்கவே முடியாது, ஹோமியோபதியில வந்து கண்டிப்பா எடுத்துடலாம் அப்படின்னாங்க. கன்ஃபார்ம் எடுத்துடலாமா சார்? அதுதான் சொல்ல வரேன் சார். ஏன்னா இப்போ கிட்னி கல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடும். இப்போ பித்தப்பையில உங்களுக்கு மல்டிபிள் ஸ்டோன் இருக்கத்தான் சொல்லியிருக்கீங்க, சின்ன சின்ன கல் இருக்கத்தான் சொல்லியிருக்கீங்க. அந்த கல் வந்து சின்ன சின்ன கல் ரொம்ப சிறிய கல்லுனா வந்து நிச்சயம் அது சரியாகும் சார். அது அப்படியே கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்தாலும் கூட உங்களுக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்காது. ஏன்னா கால் பிளாடர் ஸ்டோன் இருந்ததுன்னா மற்ற மாடர்ன் மெடிசன் என்ன சொல்லுவாங்க, கால் பிளாடர் எடுத்துடணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கால் பிளாடர் எடுக்காம ஸ்டோன் இருந்தாலும் கூட உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் வராம எந்த பிரச்சனைகளும் வராம ஹோமியோபதி மெடிசனால பார்த்துக்க முடியும் சார். அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பித்தப்பையில கல் வந்து உயிருக்கு ஆபத்து இல்லை, கொஞ்சம் லைட்டா விலகி இருக்கு, வலி வராது. இல்லை, பித்தப்பையில் இருக்க கல்லுனால உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது சார். அதாவது நீங்கள் அன்லஸ் அன்டில் ட்ரீட்மெண்ட் செய்யாமல் விட்டாலோ கண்டுக்காம விட்டாலோ உங்களுக்கு பிரச்சனை திடீர்னு இடையில அடைப்பு ஏற்பட்டு சிவியரான வலி வந்து வாமிட்டு ஃபீவர் வந்து உடனே நீங்கள் ஆப்ரேஷன் போக வேண்டிய சூழ்நிலாம் வரும். ஆனால் நீங்கள் முதல்ல பார்த்துருக்கீங்க, ஹோமியோபதி மெடிசன்லையும் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த 1 மந்த்துக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு வலி கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு சார். 1 வாரம் தான் இருந்துச்சு. லெஃப்ட் சைடு வலிக்குதுன்னா லெஃப்ட் சைடு வந்து கால் பிளாடர் கிடையாது சார். கால் பிளாடர் வந்து ரைட் சைடில் தான் இருக்கு உங்களுக்கு. ஆமா, லெஃப்ட் சைடு வலி வந்து உங்களுக்கு வேற எதனா கேஸ்ட்ரைட்டிஸ்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்திருக்கும். கால் பிளாடர் வந்து ரைட் சைடில் தான் இருக்கு. உங்களுக்கு பெயின் வந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. மோஸ்ட்லி கால் பிளாடர்லேருந்து பெயின் வருது, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அங்கே அப்படின்னா ரைட் சைடில் தான் உங்களுக்கு பெயின் இருக்கும். அது பித்தப்பைக்கெல்லாம் ரைட் சைடு தான் இருக்குமா? ஆமாம் சார், பித்தப்பை அந்த லிவருக்கு கீழே இருக்கு. லிவர் நம்ம கணையம் இருக்கு இல்லைங்க, ஐ மீன் கல்லீரல் இருக்கு இல்லைங்களா, கல்லீரலுக்கு பின்பக்கம் கீழ்ப்பகுதியில் நமக்கு பித்தப்பை இருக்கு. அப்ப லெஃப்ட்ல வலி ஓவராச்சுன்னா என்ன சார் அது? உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்திருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, கேஸ்ட்ரிக் அல்சர் இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனா இப்ப வலி இல்ல, இப்ப சுத்தரம் இல்ல. ஆனா அந்த மேடம் சொன்னாங்க, நீ கம்ப்ளீட் 6 மாசம் மாத்திரை போட்டீங்கன்னா கிளியர் ஆயிரும், அப்புறம் வாங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க சார். தொடர்ந்து 6 மாசம் சாப்பிட்டுட்டு ஸ்கேன் பண்ணி பாருங்க. இன்னொரு டவுட் சொன்ன சார், ஆக்சுவலா இது இந்த கல் எடுக்க முடியலன்னா ஒரு 50 வயசுக்கு மேல மஞ்சக்காமல வரும், நாங்க உண்மைதானே அது எத்த பேர் கல்? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து கவனிக்காமல் விட்டுட்டா மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் வந்து சரியாக கவனித்து முறையான சிகிச்சையில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். கவலைப்படாங்க. ஏன்னா ஹோமியோபதி மெடிசன் தான் சாப்பிட்ருக்கீங்க. ஹோமியோபதி மருத்துவர் உங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே, நன்றி சார். உங்களின் இப்போ முதல்ல இருக்க நேயர் வந்து தேன் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்க டயபெட்டிக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தேன் சாப்பிடலாமா சார்? இல்லை, தேன் சாப்பிடலாமா ஒரு நல்ல கேள்வி. ஆனால் தேன் வந்து ஒரிஜினலாக இப்போ கிடைக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா ஒரு காலத்தில் இருந்தது தேன், ஒரிஜினலாக தேன் இருந்தது. அதனால தேனும் தினைமாவும் சாப்பிட்டாங்க. அப்போ சர்க்கரையே கிடையாது. அப்புறம் சர்க்கரை கிடையாதுன்றது மீன்ஸ் சுகர் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களே அது கிடையாது. அதுக்கு முன்னாடி கருப்பட்டி இருந்தது, தேனை பயன்படுத்தினாங்க, அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் சாப்பிடலாம், இயற்கையானதா இருந்தா மட்டும். ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? திருச்செங்கோடு துறையூர்ல இருந்து விநாயகமூர்த்தி. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். விநாயகமூர்த்தி பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், சொல்லுங்க, கேக்குது சார். வணக்கம் சார். சார் சுகர் வந்து ஒரு 3 வருஷமா இருக்கு சார். சரிங்க சார். இது பாத்தீங்கன்னா ரைட்டு நெஞ்சு வலிந்து சுருக்குன்னு வலிக்குது சார். லெஃப்ட் சைடு நெஞ்சு பக்கமா, மார்பகத்திலயா? ஆமா, மார்பு சைடு சார். லெஃப்ட் சைடுல வலி இருக்குங்களா உங்களுக்கு?
ஆமா சார், லெஃப்ட் சைடு சார். எத்தனை நாளா இருக்கு? இது வந்து இப்போ ரொம்ப நாளா இருக்கு சார். ஏற்கனவே இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன் சார். இது ஆஞ்சிகிராமம் எடுத்தோம். நார்மலா தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆமா சார், கொஞ்சம் ஒரு அடைப்பு 100க்கு ஒரு 10% அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க சார். இல்லை, அதனால உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வலி வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் வலிக்குதுன்னா மோஸ்ட்லி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஏன்னா இருதயத்தின் மூலமாக வரக்கூடிய பெயின் வந்து சென்ட்ரலைஸ்டு பெயின், நெஞ்சோட உங்களுக்கு சென்ட்ரல் பகுதியில் தான் வரும். அது உங்களுக்கு வெயிட் வச்ச மாதிரி ஒரு ஃபீல், அந்த டைமில் உங்களுக்கு வேர்க்கிறது இந்த மாதிரி பிரச்சனை. லெஃப்ட் சைடில் வலிக்கிறதுன்றது வந்து மோஸ்ட்லி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்பட சார். சுகர் வந்து நல்ல கண்ட்ரோலில் வச்சுங்க. ரெகுலராக வந்து டெய்லி உடற்பயிற்சி செய்கிறத வந்து ஒரு உங்கள் தலையாய கடமையாக வச்சுங்க. அது ரொம்ப முக்கியமானது. நார்சத்துள்ள உணவுகள் வந்து நிறைய சாப்பிடுங்க சார். தண்ணி நிறைய குடிங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், நலம்காக பேர் சொல்லுங்க. பெருமாள் மேடம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டாங்க மேடம் ஒருத்தர். ஓகே, நல்லது. டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் என் பேர் பெருமாள் மேடம். சொல்லுங்க சார், கேக்குது, சொல்லுங்க சார். அதாவது உனக்கு ரைட் சைடு ஷோல்டர் ரொம்ப ஹெவி பெயினா இருக்கு சார். என்ன வயசு சார் உங்களுக்கு? நான் ஒரு ஏஜ் வந்து 22 சார். சரி. 22 தான் சார் ஏஜ் ஆகுது. இப்போ ரொம்ப பெயினா இருக்குது. நான் இதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க சார். எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? நான் சார் ஒரு கம்பெனில கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றேன் சார். லைட்டா வெயிட் தூக்குற மாதிரி. சரிங்க சார். எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்களா? ஏதாவது இன்வெஸ்டிகேட் பரிசோதனை பண்ணி பாத்தீங்களா? சார் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன் சார். எக்ஸ்ரே பார்த்தல போன்ஸ் எல்லாம் வந்து நார்மலா இருக்குது. அப்படி சொன்னா பிசியோதெரபி பண்ண சொன்னாங்க சார். ஒரு 10 days பிசியோதெரபி பண்ணா கூட எந்த பலனும் சார். பெயின் அப்படியே தான். உங்களுக்கு வந்து நீங்க ஹெவியா வேலை செய்யறதுனா ஹார்ட் ஒர்க்ன்றதுனால உங்களுக்கு அந்த டெண்டான்ல வந்து ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆயிருக்கலாம், மஸ்குலர் ஸ்ட்ரெயின் இருக்கலாம், இல்லை டெண்டான் டேர் சம்திங் ஏதாவது இருக்கலாம் உங்களுக்கு. வேற எதுவும் எலும்பு தேவையெல்லாம் இந்த ஏஜ்ல வர வாய்ப்பு கிடையாது. சரிங்க, அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. ஹோமியோல நல்ல சிகிச்சை இருக்கு சார், பார்க்கலாம். ஆனா ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு ஷோல்டர் வந்து அப்பா இருக்கு, ரைட் சைடு ஷோல்டர் டவுனா இருக்கு சார். அப்படியே சாஞ்சி நடக்கிற மாதிரி இருக்கு சார் எனக்கு. நத்திங் ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்கள் எக்ஸ்ரே ரிப்போர்ட் நார்மலாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஜாயின்ஸும் போனு நார்மலாக இருக்குன்னு உங்கள் எக்ஸ்ரே ரிப்போர்ட் சொல்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு பெயினால் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணலாம். மற்ற வேலை அந்த ஷோல்டர் ஏறி இறங்கி இருக்க வாய்ப்பு கிடையாது சார். ஏன்னா உங்கள் எக்ஸ்ரே ரிப்போர்ட் ஷோஸ் நார்மல். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், நலம்காக பேர் சொல்லுங்க. பாலமுருகன், வேசூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ, டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. வால்யூம் குறையும். சொல்லுங்க சார், பிரச்சனைகள் என்ன? சார் எனக்கு பேக் பெயின் ரொம்ப நாளா வந்துட்டே இருக்கு. சரிங்க சார். எவ்வளோ நாளா இருக்கு சார்? ஒரு 1 year இருக்கு. சரிங்க சார். நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா பேக்ல அப்படியே வலி இருந்துட்டே இருக்கு. என்ன வேலை செய்றீங்க சார் நீங்க? நான் ஒரு கெமிக்கல் கம்பெனில ஒர்க் பண்றேன் சார். ஓகே சார், ஓகே. அதாவது நீங்கள் ரொம்ப நீண்ட நேரம் உட்காரத்தை தவிர்த்தீங்க. ஏதாவது ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்த்தீங்களா? உங்கள் எல்லா ஸ்பைன், ஹோல் ஸ்பைன் ஸ்க்ரீனிங் ஏதாவது? ஸ்கேன் எதுவும் ஒன்றும் பண்ணி பார்க்கல சார். நீங்கள் ஒரு முறை ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள் சார். என்ன ஏஜ் சார் உங்களுக்கு? வயசு என்ன? எனக்கு 29 ஆகுது சார். 29ங்களா? ஓகே, நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆனால் அதிகப்படியாக ரொம்ப நீங்கள் ஹெவி ஒர்க் இருந்தாலும் இல்லை நீண்ட நேரம் உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். உங்களுக்கு டிஸ்க் பல்ஜு இல்லை டிஸ்கில் ஏதாவது விலகி இருக்குது, ஐவிடிபி, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லிட்டு. ஏன்னா போஸ்டர் சம்மந்தமான பிரச்சனை அது. ஏன்னா டீஜெனரேட்டிவ் கண்டிஷனாக இப்போ வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஏஜில் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வந்தீங்கன்னா பார்க்கலாம் சார், சிகிச்சை பண்ணலாம். ஹோமியோவில் நல்ல சிறப்பான சிகிச்சை இருக்குது. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். கரூர்ல இருந்து பேசுறேன் மலர். ஓகே, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. எனக்கு வயது 53 ஆகுது மேடம். 2 years டயபிட்டிஸ் இருக்கு, 10 years பிபி இருக்கு. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இப்ப எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அக்காவுக்கு 2 அக்காங்க, 2 அக்காவுக்குமே கேன்சர் இருந்துங்க. ஓகே. அப்போ அடுத்தது எனக்கு எது வருங்கான்னு சந்தேகம் கேட்டுக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாது, அப்படி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் ஃபேமிலியில் டெண்டன்சி இருக்குன்னு சொல்றீங்க. அப்பப்போ நீங்கள் டாக்டரை பார்த்து பரிசோதனை செய்யுங்க. நீங்கள் பேசும்போது சிரிச்சிங்க. ஆனால் இந்த மாதிரி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியுமே வராதுங்கம்மா. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளபூர்வமாக சிரிக்கிறதே கிடையாது. அதனால வியாதிகள் ரொம்ப வருது. மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு நோய் அவ்வளோ சீக்கிரத்தில் வர்றது கிடையாது. இருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்துறதும் கிடையாது. அதனால் இப்போ போல் நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. இது ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு. ஃபேமிலியில் அந்த டெண்டன்சி இருந்தாலும் கூட அப்பப்போ மருத்துவரை நீங்கள் பார்த்துங்க. ஒரு முறை செக் பண்ணிங்க. நீங்கள் அது என்ன செக் பண்ணணும்னு சொல்லுங்க. என்னமா இல்லை, ஜென்ரல் பாடி செக்அப் பண்ணிங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதை முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வேறு எதுவும் இல்லை. ஜென்ரல் பாடி செக்அப் அப்போ 6 மாதத்துக்கு ஒருத்தர் நீங்கள் பண்ணி பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.
இல்ல பயாப்சின்னு சொல்றாங்க இல்லையா, அது எது? இல்ல பயாப்சி வந்து ஏதாவது பிரச்சனைகள் தெரிஞ்சிட்ட பிறகுதான் அதுல இருந்து பயாப்சி எடுத்து பண்ணுறது. உங்களுக்கு எந்த அறிகுறியுமே இல்லாத போது எதுல இருந்தும் பயாப்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மேடம். வேண்டாம் மேடம். டயபிட்டிஸ்க்கு ஏதாவது சாப்பிடணுங்களா? 2 இயர்ஸ் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். டயபிட்டிஸ் நம்ம ஹோமியோவில் நல்ல சிகிச்சைலாம் இருக்குது மேடம். நீங்கள் ஏற்கனவே என்ன மெடிசன் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. ஹோமியோவில் இது நல்ல சிகிச்சை இருக்குது. உங்களுக்கு கூடவே ஹைப்பர் டென்ஷனும் இருக்குன்னு சொல்கிறீங்க, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஹோமியோலையும் கட்டுப்படுத்தலாம். ஏன்னா முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து டெய்லி நடைப்பயிற்சி, அதாவது 1 மணி நேரமாக டெய்லி நடங்க மேடம். கொழுப்பு சத்தான உணவுகளை குறைச்சி நார் சத்தான உணவுகளை ரொம்ப அதிகப்படுத்தி சாப்பிடுங்க. இந்த மாதிரி முறையாக சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளையுமே வராது. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. டாக்டர், இப்போ ஹோமியோபதியிலையும் சரி, இல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முதல்ல அறிகுறிகள் பத்தி நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா மக்களுக்கு சில பேருக்கு தெரியாது இதுதான் அறிகுறின்னு சொல்லி. அறிகுறிகள் என்னவா இருக்கும் டயபெட்டிக்கு? இது சர்க்கரை வியாதியை பொறுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா தற்காலிக அறிகுறிகள், நிரந்தர அறிகுறிகள்னு சில இதை பத்தி நிறைய விளக்கமா சொல்ல ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் முருகேசன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு முதுகு வலி வந்து அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு சார். எவ்வளோ நாளாக இருக்கு சார்? இப்போ 1 மாசமா இருக்கு சார். முதுகு வந்து ரொம்ப குனிஞ்சு வேலை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குனிஞ்சிட்டு நிமிர முடியல, அந்த மாதிரி ரொம்ப. என்ன வயசு சார் உங்களுக்கு? ஒரு 1 மந்த்தா இருக்கு சார். உங்களுடைய வயது என்ன? உங்களுடைய ஏஜ் என்ன சார்? ஹலோ, டிவி வால்யூம் குறைங்க, டிவி பார்க்காதீங்க. உங்களுடைய ஏஜ் என்னன்னு டாக்டர் கேக்குறாங்க. ஹலோ, என்னுடைய ஏஜ் வந்து 41 மேடம். ஓகே, 41. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து சாதாரண லம்போ சேக்ரல் ஸ்ட்ரெயினாக கூட இருக்கலாம் சார். எல்எஸ் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க, லம்போ சேக்ரல் ஸ்ட்ரெயினாக இருக்கலாம், இல்லை லம்போகோன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை டிஸ்கில் ஏதாவது பல்ஜி ஏதாவது இருக்கலாம். நீங்கள் முன்பக்கம் குனிந்து ஃபார்வேர்ட் பெண்டிங்கில் செய்யக்கூடிய ஒர்க்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சார். வெயிட்டெல்லாம் தூக்கும்போது நல்லா உட்காந்து குனிஞ்சி தூக்கிறது நல்லது, அப்படியே தூக்கிறது வந்து நல்லது கிடையாது. இருந்தாலும் கூட வந்து ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்த்துங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்து ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அதுக்கு உரிய சிகிச்சை நம்ம கொடுக்கும்போது நிச்சயம் இது சரியாகும் சார். உங்களுக்கு நீங்கள் மருத்துவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணணும், எப்படிலாம் ஒர்க் பண்ணணுன்றது உங்களுக்கு நேரில் ஆலோசனை சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகே, நன்றி சார். உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் தர்மலிங்கம்ங்க. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோடு. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். ரைட் சைடு கை வந்து போன் வலியாயிட்டே இருக்குங்க. சரிங்க சார். அது வந்து இப்போ ஒரு 3 வருஷமா இருக்குங்க சார். அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சர்க்கரை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தீங்களா? என்னங்க சார்? சர்க்கரை நோய் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தீங்களா? இன்னும் பண்ணலைங்க சார், எதுவுமே பண்ணி பார்க்கலைங்க. ஏன்னா ஒரு எவ்வளோ மாதமா, எவ்வளோ வருடமா இருக்கு இந்த கைவலி? கைவலி இந்த ஷோல்டர்ல வந்து இருக்குங்க, அந்த போன்ல. நீங்க 3 வருடமா இருக்குதான் சொல்றீங்க, ஏன் இதுவரையிலும் எந்த பரிசோதனைகளும் செஞ்சு பார்த்துக்கல? அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஷோல்டரில் பெயினுக்கா ஒன்று எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது சுகர் ஏதாவது இருக்கலாம். என்ன பிரச்சனைங்கிறது நீங்கள் பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் சார் தெரியும் உங்களுக்கு. சுகர் ஒரு முறை செக் பண்ணிங்க, உங்கள் ஜாயிண்ட் ஒரு எக்ஸ்ரே எடுத்து. என்ன வயசு சார் உங்களுக்கு? சரிங்க. நைட்டு தூங்கும் போது பாத்தீங்கன்னா கையை அடியில வச்சு கையை அமுத்தி படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் காலையில நார்மலா இருக்குங்க எப்பவும் போல. அந்த நைட் டைம்ல மட்டும்தான் வலிக்குதுங்க. நீங்க ஒரு முறை சுகர் செக் பண்ணி பாருங்க சார். உங்க கழுத்து எலும்பு வந்து நீங்க ஒரு முறை எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பிரச்சனை இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கை குடைச்சல் இருக்கலாம், அழுத்தி விடும்போது உங்களுக்கு பெட்டரா இருக்கலாம். நீங்க முதல்ல பரிசோதனைகளை செஞ்சு பாருங்க சார். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சென்னையில இருந்து. ஓகே, டாக்டர் பேசுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம். வயசு 32 ஆகுதுங்க. சொல்லுங்க சார். இது சுகர் டெஸ்ட் எடுத்தோம்னாக்கா ஃபாஸ்டிங்ல 130 இருக்கு. சரிங்க சார். சாப்பிட்ட பிறகு 207 இருக்கு. சரிங்க. மெடிசன் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இன்னும் இல்லைங்க. ஆமா, உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு. எத்தனை முறை எடுத்து பார்த்தீங்க இந்த டெஸ்ட் நீங்க? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கோம். ஓகே சார். இப்போ இது எப்படிங்க இது வந்து? ஆமாம், இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற ரீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருக்குன்னு சொல்லுது. இருந்தாலும் கூட ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக இன்னொரு நல்ல பெஸ்ட் லேபில் இன்னொரு முறை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஃபாஸ்டிங்கும் பிபி போஸ்ட் பிராண்டியல் HbA1cன்னு ஒரு டெஸ்ட் சார். அது HbA1c. இதை ஒரு முறை பண்ணி பாருங்க. ஏன்னா இதை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு லாஸ்ட் 3 மந்த்ஸாக உங்களுடைய சுகர் லெவல்
உங்கள் ரத்தத்தில் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத இந்த ரிசல்ட் சொல்லும் உங்களுக்கு. அந்த 2வது எடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் லேபில் நல்ல லேபில் எடுங்க. அதை வந்து செகண்ட் ஒப்பீனியனாக வச்சுக்க. அதுதான் உங்களுக்கு செகண்ட் பெஸ்ட் ஒப்பீனியனாக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை தான் இப்போ செக் பண்ணுறீங்க, இதை வச்சு உடனே நம்ம உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு பிராண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்னொரு நல்ல லேபில் நல்ல ஸ்டாண்டர்ட் லேபில் ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல், HbA1c இது 3மே பாருங்கள். உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டும் அப்படி தான் சொல்லுதுன்னும் போது நிச்சயம் நம்ம எப்படி அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு சிகிச்சை தேவைப்படுதா அப்படிங்கிறத சொல்லலாம் சார். நீங்கள் ரிசல்ட் எடுத்துகிட்டு நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆலோசனை சிகிச்சையும் கொடுப்போம் சார். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் கனி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? ஏங்கூர்ல பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம். இது ஏஜ் 38 ஆகுது சார் எனக்கு. சரிங்க சார். உட்காந்து குத்த வச்சு உட்காந்தோம்னா அந்த முழங்காலுக்கு பின்னாடி ரொம்ப வலி இருக்கு சார். சரிங்க சார், சரிங்க. என்ன ஒர்க் பண்றீங்க? அது அந்த இன்ஸ்டால்மெண்ட் சொல்லுவாங்க சார், சாமான்லாம் டிவியில் கொடுத்து வாங்குறது. ஆமாம் சார், ரொம்ப நேரம் நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய வேலை. நேரம்லாம் இல்லை சார், கொஞ்சம் ஒர்க் கம்மி தான். ஓகே, குத்த வச்சு உட்காந்தா அவளுக்கு முழங்காலுக்கு பின்னாடி வலி போயிட்டு எந்திரிச்சோம்னா முழங்காலுக்கு பின்னாடி ரொம்ப வலி, எந்திரிச்சு நிற்க கால் ஊன முடியல சார். ஓகே சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஜில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு முறை ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஓஏ சேஞ்சஸ் எதனா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மசில் லெகமெண்ட்ஸில் வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெயின் இருந்தாலும் வேறு எதனா உங்களுக்கு வந்து ரத்தத்தில் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் இல்லை யூரிக் ஆசிட் லெவல் உங்கள் ரத்தத்தில் எவ்வளோ இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து மூட்டுகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், சிஆர்பி லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. உங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் இதெல்லாம் வந்து ரத்தத்தில் மூட்டுகளை பாதிக்கக்கூடிய கிருமிகள் அதிகமாக இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காரணம் சொல்லலை, அந்த மாதிரி மூட்டு வலிகளுக்கு இதெல்லாம் காரணம். உங்களுக்கு என்ன காரணங்கிறத பரிசோதனை செய்யும்போது தெரியும். அதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அந்த ரிப்போர்ட்டோடு நீங்கள் நம்ம கிளினிக் போங்க, உங்களுக்கு நிச்சயம் தீர்வு கொடுப்பாங்க சார். ஓகே, நன்றி. உங்களையும் அழைப்புக்கு. டாக்டர், முதல்ல அறிகுறிகள் நம்ம பார்த்தோம் சார். டாக்டர் சொல்லவே இல்லை என்ன அந்த அறிகுறிகள்லாம் பற்றி தற்காலிகமான அறிகுறி, நிரந்தர அறிகுறி இருக்கு. இப்போ அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா சுகருக்குன்னு சர்க்கரைக்குன்னு டெஃபினட்டாக எந்த அறிகுறி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வேகான சிம்டங்கள் இருக்குங்க. இதில் சிம்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணீர் தாகம் இருக்குது, அப்பப்போ தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதிகமாக சிறுநீர் கழிக்கிறது, அப்பப்போ சிறுநீர் கழித்து, குறிப்பாக அந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா 6 தடவை 7 தடவை யூரின் போகிறோன்னு சொல்லுவாங்க. இல்லை டே டைம்லேயே கூட இன்டேக் ஆஃப் வாட்டர் குறைவாக இருந்தாலும் கூட யூரின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதனால தான் அது நீரிழிவு நோய்னு சொல்கிறேன். ஏன்னா சர்க்கரை அதன் வழியாக கலந்து வெளியே போகிறதுனால இந்த பிரச்சனை. பாலிடிப்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா தண்ணி தாக அதிகரிக்குது. பாலிபேஜியான்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பசின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான பசி. சாப்பிட்டு அப்போ தான் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும், உடனே அதிகம் ரொம்ப பசி இருக்கும், அகோர பசி இருக்கும். இது 2 விஷயத்துலையுமே நடக்கும். ஹைப்போகிளைசிமிலியா இருக்கும், ஹைப்பர் கிளைசிமிலியா இருக்கும். சுகர் அதிகமாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும், சுகர் கம்மியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை தெரியும். அதனால தான் சுகர் இருக்கிறவங்க முறையாக சரியாக அப்பப்போ மருத்துவரோட ஆலோசனைப்படியே இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா இவங்களாம் வந்து நினைச்சுக்கிறது சுகர் கரைஞ்சிருக்கும் கூடி இருக்கும்னு சாப்பிட்றது. தொடர்ந்து இதன் அறிகுறிகளை பார்க்கலாம். டாக்டர் ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். எங்க இருந்து அழைக்கிறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே ஐயா, நீங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். முத்தையா சார் பேரு. சரி, நீங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. சரி சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எனக்கு வந்து சுகர் இருக்கு சார். எவ்வளோ வருஷமா இருக்கு சார்? என்ன வயசு? எனக்கு வந்து 69 வயசு ஆகுது சார். எவ்வளோ வருஷமா இருக்கு சுகர்? சுகர் வந்து ஒரு 7-8 வருஷமா இருக்கு சார். சரிங்க சார். ஆனா அதுக்கான மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு உங்களுக்கு இப்போ? வேற எனக்கு வந்து சார் இந்த நரம்பியல், மூளை நரம்பியல் பிரச்சனை இருக்கு சார். என்ன சார்? மூளை நரம்பியல் பிரச்சனை. மூளை நரம்பியல் பிரச்சனை. சரிங்க சார். அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். சரிங்க சரிங்க. அதாவது இப்போ நீங்க 7-8 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க, மாத்திரை சாப்பிட்டு சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா செக் பண்ணி பார்த்தீங்களா? கண்ட்ரோல் வந்து ஒரு மாசம் கண்ட்ரோலா இருக்கு, ஒரு மாசம் ஏறுது இறங்குது சார். கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது. ஓகே, நீங்க வந்து இப்போ கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சரியான உணவு முறையை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் சார். உணவு முறை வந்து ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணணும். டெய்லி வந்து நடைப்பயிற்சி வந்து ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி நீங்கள் செஞ்சாகணும். 1 மணி நேரம் நடக்கணும். நம்ம உலக சுகாதார மையம் டெய்லி எல்லாரும் 10,000 அடி நடக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன். அப்படி யாரும் நடக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் 1 மணி நேரம் டெய்லி நடக்கணும் சார். இது வந்து ஒரு தலையாய கடமையாக வச்சுக்கணும். நீங்கள் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாவு சத்துள்ள உணவை வந்து கம்ப்ளீட்டாக தவிர்த்துங்க, இனிப்பு சத்துள்ள உணவை தவிர்த்துங்க. இரவு நேரத்தில் முழுக்க நீங்கள் வந்து அரிசி உணவை தவிர்த்துட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சார். இப்படி சாப்பிட்டு நீங்கள் மருந்துகளை சாப்பிட்டு ரொம்ப நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும்.
இதில் ஹோமியோவுக்கும் இதில் ரோல் இருக்குது. ஹோமியோவிலையும் நல்ல சிகிச்சை இருக்குது. நீங்கள் ஹோமியோவுக்கு வரதுனால வந்து நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம். ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம், நான் பிரியா பேசுறேன் மேம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார், எங்க ஹஸ்பண்டுக்கு 3 மாசமா சுகர் இருக்கு சார். சரிங்க மேடம். எவ்வளோ இருக்குங்க? என்ன வயசு அவருக்கு? அவருக்கு 42. பிஃபோர் ஃபுட் வந்து 100 இருக்கு சார். ஆஃப்டர் மீல்க்கு அப்புறம் 204 எவ்வளோ இருக்கு. சரிங்க மேடம். அவருக்கு லெஃப்ட்ல நெஞ்சு வலி குத்துது சார், அது சுகரால இருக்குமா? இல்லை, லெஃப்டில் அந்த நெஞ்சு வலிக்கிறது வந்து சாதாரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இருதயத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படி வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பண்ணி பார்த்தேன் சார், கார்டியாக் பண்ணா அதில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுதான், அப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன்னா கார்டியாக்கில் உங்களுக்கு ரூல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா லெஃப்டில் வலிக்கூடியது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சுகர் வந்து நல்லா கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுங்க. அவர் வந்து இந்த எண்ணெயில் பொரிச்ச உணவுங்க, மாவு சத்தான கண்ட்ரோலாக தான் சார் இருக்குது. அவர் வாக்கிங் போவார் சார். என்னைக்காச்சும் ஒரு நாள் நிறுத்திட்டாருன்னா அன்னைக்கு சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆகுது சார். அது எதனால சார் ஆகுது? எதுமா? வாக்கிங் போறாங்களா? எப்பயாவது நிப்பாட்டிட்டா லூஸ் மோஷன். ஒரு நாள் என்ன டயர்ட் ஆயிட்டு ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு சாப்பிட சொல்ல லூஸ் மோஷன் ஆகுது சார் அவருக்கு. இல்லை, அதுக்கும் இதுக்கு நேரடியான தொடர்பு இல்லைம்மா. அது லூஸ் மோஷன் ஆகுது அவர் சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்து தான் லூஸ் மோஷன் ஆகுது. நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள், எந்த மாதிரி உணவு சாப்பிடும்போது அவருக்கு லூஸ் மோஷன் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வாத உணவுகள் இருந்தால் எதாவது அவாய்ட் பண்ணுங்கள். டைமுக்கு கரெக்டாக சாப்பிடணும், நீண்ட நேரம் கண்ணு விழிக்கிறது கூடாது. இதெல்லாம் பார்த்துங்கம்மா. நீங்கள் உங்களுக்கு ஹோமியோவிலே இதுக்கு நல்ல சிகிச்சை இருக்குது. ஏன்னா 3 மாதமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் ஆரம்ப கட்டத்திலே வந்து ஹோமியோபதி சிகிச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்க விளைவுகளுமே இல்லாமல், மருந்துகளுக்கும் பக்க விளைவு கொடுக்காது உங்களுக்கு. அந்த டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய பக்க விளைவுகளும் உங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கலாமா. ஹோமியோவில் இதுக்கு நல்ல சிகிச்சை இருக்குது. ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, டாக்டர் பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட கேள்வியில கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? டிவி வால்யூம் குறைங்க. உடம்பு வந்து இளச்சிட்டே வருதுங்க. சரிங்கம்மா. உடம்பு வந்து இளச்சிட்டே வருதுங்க. வேற என்ன தொந்தரவு? ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? பரிசோதனை ஏதாவது செஞ்சு பாத்தீங்களா? ஹலோ. ஆமாங்க. ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களாமா? காமினிமா, நீங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. ஏன்னா நிறைய நேர்கள் இருக்காங்க, நீங்க கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஹலோ. ஈரோட்ல பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்காங்க. ஓகே, டிவி அவங்க வால்யூம் நிறைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இப்போ உடம்பு மெலியறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நிறைய காரணம் இருக்கு. இப்போ நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லைங்களா, சுகரோட அறிகுறிகள். இதுவும் ஒரு அறிகுறி தான். உடம்பு மெலியறது, உடல் வந்து எடை குறையிறது வந்து இதுவும் ஒரு அறிகுறி தான். பெரும்பாலும் டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ல இதை நம்ம பார்க்கலாம். டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ல இந்த மாதிரி இருக்கு. ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் ஒபேசிட்டி பேஷண்ட்டுக்கு ரொம்ப காமன், ஈஸியாகவே வந்துடும். ஆனால் அது வந்துடும் போது உடல் எடையை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வரலாம். இது கூட ஒரு அறிகுறியாக எடுத்து. ஓகே, அப்ப அவங்க சுகர் செக் பண்ணி பார்க்கறது நல்லது. டாக்டர், முதல்ல அறிகுறிகள் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பேருக்கு இந்த கை எரியுது, கால் எரியுதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது பொதுவான சிம்டம்ஸ் தானே? இல்லை, இந்த கை எரியுது, கால் எரியுதுலாம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி. இது நான் சொன்னேன் நிரந்தர அறிகுறிகள்னு சில விஷயங்கள். இந்த பாலிடிப்சியா, தனி தாகம் எடுக்கிறதுலாம் தற்காலிகம், இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி. நிரந்தர அறிகுறிகள்ல பார்த்தீங்கன்னா இந்த நியூரோபதி, டயபெட்டிக் நியூரோபதி சொல்லுவாங்க. அதாவது நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடத்துல வந்து சரியான ரத்த ஓட்டம் இல்லாததுனால பாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட் நோயாளிகள் வரும்போது சொல்லுவாங்க, பாதத்தில் வந்து எரிச்சலாக இருக்கு, மிளகாத்தூள் போட்ட மாதிரி எரியுது, குத்துது, ஊசி வச்சு குத்துற மாதிரி குத்துது சொல்லுவாங்க. இல்லை மருத்து போற மாதிரி இருக்கு, மருத்து போயிருக்கு, அந்த இடத்துல வந்து உணர்வுகளே தெரியல. இது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜஸ். நம்ம இதெல்லாம் வந்து சுகர் தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷனாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள். இது இன்னும் சிலர் வந்து சொல்லக்கூடிய ஒரு கிளாசிக்கலான சிம்டம் என்ன சொல்லுவாங்க, இப்போ நடந்து போகும்போது சேரை மெரிச்சிட்டா எப்படி இருக்குமோ, சேர் ஒட்டிக்கிட்டா பாதத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இதுவும் நியூரோபதி. இதெல்லாம் வந்து நியூரோபதியில் வரக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி. இதெல்லாம் நிரந்தர சிம்டம். பட் இந்த நிரந்தர சிம்டம்ஸ்க்கு முன்னாடி அறிகுறி இருந்தது. ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன சார்? அப்பதானே நம்ம காப்பாத்தி முடியும். இல்லை, இது வந்து சுகரை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்ட முதல்ல இந்த அறிகுறிகள்லாம் தெரியும். இந்த விழிப்புணர்வு தான் சொன்னாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஒரு 30 வயசு தாண்டும் போது அவங்க வந்து அப்பப்போ ரொட்டீனாக ஒரு சில டெஸ்ட்டுங்களை பண்ணும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிடும் முன்னாடியே வந்து என்ன பண்ணணும், எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure. அதை வந்த பிறகு ரொம்ப வருத்தப்படுறதை விட வரதுக்கு முன்னாடி நம்ம தடுத்து நிறுத்திக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த விழிப்புணர்வு தான் இப்ப இந்தியாவில் இல்லை. இந்த விழிப்புணர்வு வந்துட்டு யாரும் சஃபர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப தாய் தந்தையருக்கு இருக்கு சார். இப்ப 30-35 வந்து பாத்தீங்கன்னா அதுதான், அதாவது தாய் தந்தையருக்கு இருக்கு. இப்ப ஃபேமிலில இருந்து அப்பாவுக்கு மட்டும் இருக்கு, அம்மாவுக்கு இல்லை அப்படின்னும் போது அவருக்கு வந்து ரிஸ்பெக்ட் அதிகம் தான். கண்டிப்பா வரத்துக்கான 70-80% ஒரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு.
அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே நிச்சயம் இவருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. அது தாய் தந்தையருக்கு சுகரே இல்லை அதனால இவருக்கு சுகர் வராது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, இவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அவரோட லைஃப் ஸ்டைல். அவர் எப்படிப்பட்ட உணவு முறைகள் எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா தாய் தந்தையருக்கு தான் நிச்சயம் வரும். ஏன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுனாவே டைப் 2 டயபிட்டிஸ் மட்டும் நிச்சயம் வரும். அதனால அவங்க வந்து உணவு முறையில் வந்து கரெக்டாக இருந்தணும், உடற்பயிற்சி எல்லாத்தையும் பார்த்தோம். அப்பப்போ ரத்தத்தை வந்து செக் பண்ணி பார்த்தோம், ரத்தத்தோட அளவில் குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணி அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்து நிறுத்திக்கலாம். ஓகே, இப்போ முக்கியமாக டயபெட்டிக் வந்து உணவு தான் மருந்து. ஆமாம், உணவு டயபெட்டிக் மட்டும் இல்லை, எல்லா நோய்க்குமே உணவு தான் மருந்து. அதாவது உணவுன்றது வந்து நம்ம உடலுக்காக சாப்பிடக்கூடிய, உடலை ஆரோக்கியமாக வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடியதுக்காக, உயிர் வாழறதுக்காக, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக மனிதன் உணவை சாப்பிட்றான். அதுக்கு சாப்பிட வேண்டிய உணவு வந்து ஆரோக்கியமான தேர்ந்தெடுத்த உணவுகளை தான் சாப்பிடணும். எப்போ மனிதன் வந்து நாக்குக்கு அடிமையாயிட்டானோ அப்போ நோய்க்கும் அடிமையாயிடுறான் அப்படிங்கிறது தான். நாக்குக்கு அடிமையாகக்கூடாது. ஏன்னா நாக்குக்கு அடிமையாக உணவுகளை சாப்பிட்டா நோய்க்கு நிச்சயமா அடிமையாக. ஏன்னா உடம்புக்காக தான் உணவு இருக்கு, உணவுக்காக நம்ம கிடையாது. நல்ல ஒரு அருமையான தகவல் சொல்லியிருக்கீங்க டாக்டர். ஒரு நேயர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கங்க, பிரேமா பேசுறேங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் பிரேமா பேசுறேன், பொன்னேரில இருந்து. சொல்லுங்க மேடம். எனக்கு சுகர்ன்றது முன்னாடி தெரியாது, இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் நாங்க. சரிங்க மேடம். கழுத்து வலி இருந்தது, அதனால அது போனதுக்கு பிசியோதெரபி பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுகர் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன வயசுமா உங்களுக்கு? 49 வயசு. ஓகே ஓகே. இப்போ எனக்கு இந்த கழுத்து வலி எல்லாம் பரவாயில்ல, இந்த குதிக்கால் வலி ரொம்ப அதிகமா இருக்கு. தூங்கி எழுந்து வெளியே நடக்க முடியல, உட்கார்ந்துட்டு. குதிக்கால் வலிக்கு காமனான காரணம் பார்த்தீங்கன்னா உடம்போட வெயிட் மேடம். உடம்போட வெயிட் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா, உங்க ஹைட்டுக்கு உங்களுடைய வெயிட் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அந்த குதிக்கால் வலி வரும். குதிக்கால் வலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்கேனியல் ஸ்பொரனால இருக்கலாம், இல்லை பிளான்டார் பர்சைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அந்த பாதத்துக்கு கீழே உள்ள இருக்கக்கூடிய சதைகள் வந்து ரணமாயிடும். காலையில எழுந்து நீங்க காலை வைக்கும்போது பாதம் ரொம்ப வலி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு ஆமா கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ரெகுலரா எம்சிஆர் மருந்து சாப்பிடுறேங்க. என்னமா அவர் கொடுக்குற டேப்லெட் பேர் எல்லாம் தெரியாது, அவரே கொடுப்பாரு. அது மாதிரி பவுடர் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுறேன். கொஞ்சம் கூட குறையவே இல்லை. சுகர் வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி 159 இருக்கு, சாப்பிட்ட அப்புறம் 259 அந்த மாதிரி. இப்பதான் 3 மாசமா தெரியுதுன்னு சொல்றீங்க மேடம். இந்த ஹோமியோல ரொம்ப நல்ல சிகிச்சை இருக்கு. ஆரம்ப கட்டத்திலேயே ஹோமியோபதி மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் மேடம். சாப்பிடுறேன், கொஞ்சம் கூட சுகரும் குறையவே இல்லை. அதே போல அந்த வலி அந்த குறைபாடு வந்து ஹோமியோபதி மருந்துல கிடையாதுங்க மேடம், மருத்துவராண்ட இருக்கலாம். நீங்க ஹோமியோ கேருக்கு வாங்க, உங்களுக்கு சரியான சிகிச்சை. ஏன்னா ஹோமியோபதியில குறை கிடையாது, அது அந்த மருத்துவர்களானது. ஏன்னா ஜோதிடம் போய்ப்பதில்லை, ஜோதிடர்கள் போய்க்கலாம்ங்கிற மாதிரி வந்து ஹோமியோபதி மருந்து வந்து உங்களுக்கு வேலை செய்யாமல் இருந்திருக்காது. அந்த ஹோமியோபதி டாக்டர் வந்து செலக்ட் பண்ண மெடிசனில் வந்து குறைபாடுகள் இருக்கலாம். நீங்கள் நேரில் வாங்க மேடம், ஏன்னா நிச்சயமாக அதை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆரம்ப கட்டத்திலேயே ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. அந்த குதிக்கால வலியும் சரி பண்ணலாம், உங்களுக்கு கழுத்து வலி சொல்லியிருக்கீங்க அதையும் சரி பண்ணலாம். நிச்சயம் உங்கள் சுகரை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே நம்பர்ஸ் வந்துருக்கு, அதுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை முறை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கோங்க. நன்றிமா அழைத்தமைக்கு. இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் பான்மதிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்துங்க. ஓகே, டாக்டர் பேசுங்க. எனக்கு வயசு 56 ஆச்சுங்க. சரிங்க மேடம், சொல்லுங்க. எனக்கு பிரஷர் சர்க்கரை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப நல்லது மேடம். எனக்கு கால் வலிக்குதுங்க, முட்டி தொட 2 வலிக்குதுங்க. எந்திரிக்கிறப்ப கஷ்டமா இருக்குது, எந்திரிச்சு நிக்கிறப்ப யூரின் போயிருதுங்க அப்படியே. அப்படிங்களா? ஓகே. உங்க உடல் எடை எவ்வளவு இருக்குங்க? வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எடை ஒரு 52 கூட இல்லைங்க. அப்படிங்களா? ஓகே. ஏன்னா இப்போ வயசு நீங்கள் 56 சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கூட வலி இருக்கலாம். நீங்கள் உட்காந்து அது எலும்பு தேய்வுகள், இந்த ஏஜில் எலும்பு தேய்வு காமனாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மேடம். உட்காந்து எழுந்துக்கும் போது வலி தெரியலாம். நீங்கள் சொல்கிறது எழுந்துக்கும் போது யூரின் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அந்த யூரின் பாஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாடரில் இருக்கக்கூடிய மசில் சுருங்கி விரியும் தன்மை சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் மேடம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கேன், பெல்விக் ஸ்கேன் ஒன்று எடுங்க. சம்டைம் யூட்ரஸ்ல, அதாவது கர்ப்பப்பைக்குள்ளார பாத்துட்டேங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. எனக்கு முட்டு வலி இருக்குதுங்க சார். அது முட்டு வலி உங்களுக்கு எலும்பு தேவை, ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேஷன். உங்களுக்கு இந்த ஏஜிங்ல வரக்கூடிய எலும்பு தேய்வுக்கான அறிகுறியா இருக்கலாம். எலும்பு தேய்வு இருந்தா கூட எல்லாமே செக்அப் பண்ணிட்டேங்க நானு. சரிங்க மேடம். எல்லாமே நார்மலா வருது. ஆனா இப்ப 4 நாளா இப்படிங்க. 4 நாளாக தான் இந்த பிரச்சனை இருக்கு. 4 நாளாக இருக்குன்னா உங்களுக்கு சாதாரண மசில் கிராம்பா இருக்கலாம், மசில் ஸ்ட்ரெயினா இருக்கலாம் மேடம். நீங்க
சரிங்க. அது நீங்க அப்படி இல்லைங்க, நைட்ல மட்டும் தானுங்க. ஓகே ஓகே. இதுக்கு வந்து இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெயின்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கூட அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் உங்கள் அருகிலே இருந்ததுன்னா கோயம்புத்தூர்னு பேசுங்க, நம்ம ஹோமியோ கேரோட பிரான்ச் அங்கே இருக்குது. நீங்கள் நேரில் போங்க, உங்களுக்கு மருத்துவர் விசாரிச்சுட்டு உங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பாங்க. மருந்துகள் தேவைப்பட்டால் மருந்துகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? குட் ஆஃப்டர்நூன். எங்க இருந்து அழைக்கிறீங்க? மதுரையில இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட ஏஜ் 22 ஆகுது சார். சரிங்க சார். வெயிட் வந்து 80 kg இருக்கு சார். அது எப்படி சார் குறைக்கிறது? இல்ல புரியல சார். வெயிட் வந்து 80 kg இருக்கு சார். 80 கிலோ இருக்கீங்க. 80 கிலோ அதிகம் தான் சார். உங்களுடைய உயரம் எவ்வளவு சார் இருக்கு? என்ன சார்? உயரம் ஹைட் எவ்வளவு இருக்கு? ஹைட் 169 சார். எவ்வளவு? 169. 169. உங்களுடைய வெயிட் கொஞ்சம் அதிகம் தான் சார். நீங்க வெயிட்டை கண்டிப்பா குறைச்சே ஆகணும். நீங்க வந்து வயசு 22 தான் சொல்றீங்க. நீங்க கொஞ்சம் கொழுப்பு சத்தான உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு டெய்லி வந்து நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க. 1 மணி நேரம் நீங்க நடங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. நார் சத்து உள்ள உணவுகள் நிறைய சாப்பிடுங்க. கரெக்டாக டைமோட சாப்பிடுங்க. டைம் தவறி சாப்பிடுங்க. ஏன்னா டைம் தவறி சாப்பிட்டா உங்களுக்கு ஒபேசிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க டயட்டை குறைக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு வேளை சாப்பிட்றது நிறுத்திட்டு 2 வேளை சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணாலும் ஒபேசிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சரியான டைமுக்கு குறைந்த உணவுகளை சரியான டைம்ல எடுத்தோம்னா நம்ம ஆரோக்கியமா வாழலாம் சார். நீங்க தொடர்ந்து உடற்பயிற்சியும் கொழுப்பு சத்தான உணவுகளும் குறைச்சி நார் சத்தான உணவுகளை அதிகப்படுத்தி சாப்பிடுங்க. வெயிட் நிச்சயம் குறையும். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, பேசுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் அம்மனிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பொருளூர்ல இருந்துங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க. சரி சார், கால் முட்டிங்கால் வலிதானுங்க சார். என்ன வயசுமா உங்களுக்கு? முட்டிங்கால 2 வருஷமா இருக்குதுங்க. உங்களுக்கு வயது? கால் மடக்கல முடியாதுங்க சார். செக் பண்ணி வலி ஓவருங்க. சமன்கால் எல்லாம் போட முடியாது, கால் வலி மடக்க முடியாதுங்க சார். பரிசோதனைகள் ஏதாவது செஞ்சு பாத்தீங்களா? டெஸ்ட் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? டாக்டர்ல பார்த்தா முட்டி தேய்மானம்னு சொல்றாங்க சார். ஆமாம்மா. என்ன வயசு உங்களுக்கு இப்போ? வயசு 42 ஆகுது சார். ஆமாம்மா. எலும்பு தேய்வுக்கான அறிகுறிகள் தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. இது இப்ப வயசு கம்மியாவே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார். என்னம்மா? வயசு கம்மியாவே ஆபரேஷன் எல்லாம் பண்ண முடியாது, இப்படியே ஆபரேஷன்லாம் எதுவும் தேவையில்லைம்மா. ஆபரேஷன் தேவையில்லை. இது ஒரு டீஜெனரேட்டிவ் கண்டிஷன். ஏஜிங்ல வரக்கூடிய எலும்பு தேய். எந்த இடத்துலங்க சார் பாக்குறீங்க? கோயம்புத்தூர்ல இந்த இடம். கோயம்புத்தூர்ல நம்மளுடைய கீழே அந்த நம்பர் போயிட்டு இருக்கு பாருமா, அந்த நம்பர் இங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான அட்ரஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர் தான் சார் பக்கம் 3 மணி நேரம் ஆமாங்க. கோயம்புத்தூர் நம்பர் கீழ வந்துருக்குதுமா. சரி, நீங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க, கீழே நம்பர் போயிட்டு இருக்கு பாருங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு சரியான அட்ரஸ் கொடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்கம்மா. சரி, நன்றி. உங்களின் நினைப்புங்க சார். ஹோமியோபதியில என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் டயபெட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு சக்சஸா கொடுத்துட்டு இருக்கீங்க டாக்டர் கண்ட்ரோல் பண்ண? ஹோமியோபதியில பொறுத்தவரை டயபெட்டிஸ் வந்து சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து சுகர் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஹோமியோபதிக்கு வந்துட்டா நிச்சயம் அவங்களுக்கு நல்ல ஒரு கொடுக்க முடியும். ஒரு நேர் பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம். நீங்க தான் சொல்லணும். எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேர் சொல்லுங்க. ஹலோ. ஓகே, தொடர்பு கட் ஆயிடுச்சு டாக்டர். இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் பிரான்ச் இருக்குங்கிறத வந்து சொல்லிடலாமா டாக்டர்? ஆமாம், சென்னையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பிரான்ச் இருக்குங்க. ஒன்று வந்து அரும்பாக்கம் அம்ஜி கரையில் இருக்கு, சிஎட் நகரில் ஒன்று இருக்கு. இப்போ புதுசாக நம்மளுடைய பிரான்ச் தாம்பரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தாம்பரத்தில் இருக்கு, மதுரையில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. பட் முன்பதிவு பண்ணிட்டு நம்ம வர்றது நல்லது இல்லையா? ஆனா இப்போ டயபெட்டிக்கால முதல்ல நம்ம கேட்ட மாதிரி பக்க விளைவு வேற என்ன நோய்கள்? நிறைய பேர் சொல்றாங்க கண்ணு தெரியாம போயிடுது. அதெல்லாம் உண்மையா? டயபெட்டிக் நியூரோபதி நம்ம முன்னமே சொன்னோம், பாதை எரிச்சல், இதெல்லாம் டயபெட்டிக் நியூரோபதி. அப்புறம் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. ரெட்டினோபதி பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்ணில் வந்து பார்வை ரொம்ப மங்கலாக இருக்கக்கூடியது. பார்வை மங்கள சில நேரங்கள் வந்து சுகரை கவனிக்காம விட்டா பார்வையே பழி போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம். அப்புறம் ஏன்னா அந்த ரெட்டினாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரத்த குழாய்களை வந்து அடைப்பை ஏற்படுத்தலாம், அது ரத்த கசிவை ஏற்படுத்தலாம். இதுதான் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து அடைப்பை ஏற்படுத்தி ரத்த ஓட்டங்களை தடை செய்யலாம். தடை செய்யும் போது கண் பார்வை மங்குதல், இதில் முழுமையாக பார்வையை இழக்கக்கூடிய சூழ்நிலைலாம் வந்துடும். இவங்கெல்லாம் வந்து முன்னாடியே வந்து இதுதான் வந்து காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அவங்க சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா சரியா போயிடும். இன்னொரு நேர் கூட இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் நாகராஜ் மேடம், நான் மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார், இந்த மாதிரி எனக்கு 2 வீலர் ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. சரிங்க சார். அது இப்ப என்ன சொல்றது, இந்த கட்டு போடுவாங்க, முட்டை டப்பை வச்சு கட்டு போடுவாங்க. ஆமா சார். அது போட்டிருந்தேன்.
அது இப்ப அவங்க வந்து எலும்பு செட் ஆயிருச்சுன்றாங்க. அதனால நல்லா ஊண்டி நடக்க முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்ல. பிராக்சர் ஆன இடத்துல அவ்வளவு வலியெல்லாம் இல்ல. சரிங்க சார். லைட்டா கூச்சம் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி காலனா அதனால செட் ஆயிடுச்சா சார்? இல்லை, நீங்கள் ஒரு எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பாருங்க சார். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா மட்டும்தான் உங்கள் போன் எவ்வளோ யூனியன் ஆகிருக்குது, எவ்வளோ யூனிட் ஆகிருக்குன்னு பார்க்க முடியும். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுலேயே தெரிஞ்சிடும், ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. நன்றி ஐயா உங்களின் அழைப்புக்கு. நம்ம வந்து ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பற்றி நிறைய சொன்னீங்க டாக்டர். பட் இந்த டயபெட்டிக்ங்கிறது சைலண்ட் கில்லர் மாதிரி எல்லாத்தையுமே உறுப்புகளை இழக்க செய்யுது. இது வந்து எத்தனை காலம் வரைக்கும் பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியுமா டாக்டர்? இந்த டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும் எத்தனை வருடம், எத்தனை காலம்? அந்த கட்டுப்பாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில தான் இருக்கு. ஏன்னா சில பேருக்கு ஆசை இருக்குல்ல, எப்பயாவது சாப்பிடணும். இல்ல சாப்பிடலாம், அதாவது டயபெட்டிஸ் வந்துட்டா இவங்க இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனசு கட்டுப்பாடோட இருக்கணுங்க. ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, எல்லாமே குறைந்த அளவுல அந்த உடம்புக்கு அந்த கலோரிஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படும். எல்லாமே சாப்பிடலாம், இருந்தாலும் கூட ஒரு விசேஷத்துக்கு போறோம், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு அவங்க அன்புக்கு கட்டுப்படி அத்தையும் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதில் 1 ஸ்பூன் சாப்பிடலாம், 2 ஸ்பூன் சாப்பிடலாம். மொத்த கப்போட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு 2 ஸ்பூன் சாப்பிட்றதால தப்பு கிடையாது. ஆனா அன்புக்கு கட்டுப்படி மொத்தமே சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இல்லை, இந்த மாதிரி நாம எவ்வளவு கட்டுப்பாடுல இருக்கோம், மன கட்டுப்பாடுல இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த சுகர் கட்டுப்பாடுல இருக்கும். நிச்சயமா டாக்டர், இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில நிறைய தகவல் சொன்னீங்க. ஏன்னா டயபெட்டிக் மூலமா நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து நிறைய வாரிஸோட இருக்காங்க. எப்படி இதுல இருந்து காப்பாத்துறது, எப்படி வெளியே, அதுல ஹோமியோபதி நல்ல 100% சக்சஸ் ரேட் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மறந்துருப்பீங்க. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் வெங்கடேஷன் அவர் வந்து டயபெட்டிக்னால ஹோமியோபதியில என்ன மாதிரியான சக்சஸ் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமா இதை 100% கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். நிச்சயமா ஹோமியோபதிக்கு வாங்க, கீழே நம்பர் போயிட்டு இருக்கு, நிச்சயமா ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.